தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும். வாழ்வில் நாம் உயர்வுகள் பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணங்களோடு இந்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாய் சிறந்த கோவிலுமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற சிறப்போடு கூடியதாக நாம் நேற்றைய தினம் இந்த வயதான தாய் தந்தையர்கள் குடிசையிலே அமர்த்தப்பட்ட பொழுது இந்த மருமகள் சாப்பாட்டு கோப்பையை கொண்டு வர சொல்லுகிறாள். வைத்த இடத்திலே காணவில்லை. அப்பொழுது இந்த இவர்களுடைய பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறது. மருமகள் மாமியாரை அதற்றுகின்றாள். சாப்பாட்டுக்கு தந்த கோப்பையை கூட உங்களால் பாதுகாக்க முடியவில்லை, உங்களை நம்பி எப்படி இந்த வீட்டிலே அமர வைப்பது, அதனாலே தான் குடிசையிலே அமர வைத்திருக்கிறோம் என்றதும் இந்த மகன், அம்மா தாத்தா பாட்டியை ஏசாதீங்க, பாவம் அவர்களை ஏசாதீங்க, ஏசாமல் என்ன பண்ண சொல்கிறாய், சாப்பாட்டு கொடுத்த கோப்பையை தொலைத்து விட்டார்களே என்று. அவர்கள் ஒன்றும் தொலைக்கவில்லை. இருவருடைய அந்த சாப்பாட்டு கோப்பையையும் நான் பக்குவமாக எடுத்து கொண்டு போய் என்னுடைய அலுமாரியிலே பூட்டி வைத்திருக்கிறேன் என்று சொன்னானாம். ஆச்சரியமாக தாயானவள், ஏன் அதை போய் தொட்டாய், அவர்கள் வர்த்தக்காரர், அதை தொட்டால் நோய் வந்துவிடும், ஏன் அதை எடுத்தாய் என்று கேட்கிற பொழுது அங்கே இந்த மகனம் வந்து விடுகிறான். இந்த குழந்தை சொல்லுகிறது, அப்பா அம்மா, உங்களை பெற்று வளர்த்தி ஆளாக்கிய தாய் தந்தையர்களுக்கு வயதானதும் அவர்களை ஒதுக்கி வைத்து குடிசையிலே அமர வைத்து நேரத்துக்கு நேரம் உணவு கொடுப்பதற்காக இந்த கோப்பையை கொடுத்தீர்களே, எனக்கும் இப்போ வயசு 15 ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் 6 வருஷத்தில் எனக்கும் கல்யாணமாகும், உங்களுக்கு ஒரு மருமகள் வருவாள், உங்களுக்கு அப்பொழுது வயசாகிவிடும், எனவே உங்கள் இருவரையும் இந்த மண்குடிசையிலே அமர வைத்து சோறு போடுவதற்கு இந்த கோப்பை தேவை என்று நான் எடுத்துக்கொண்டு போய் பக்குவமாக வைத்திருக்கிறேன் என்று அந்த பிள்ளை சொன்னதாம். அப்பொழுதுதான் இவர்களுக்கு ஞானம் பிறந்ததாம். நாம் நம்முடைய தாய் தந்தையர்களை எவ்வாறு பராமரிக்கிறோமோ, எவ்வாறு அரவணைக்கிறோமோ, அதை பார்த்துத்தான் நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் நமக்கு செய்யும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஞானம் பிறந்ததாம். பெற்ற தாய் தந்தையர்களை நாங்கள் இவ்வாறு புறக்கணிக்கக்கூடாது என்று. அதன் பின்பு அங்கே சென்று மண்குடிசையிலிருந்து அவர்கள் அழைத்து வந்து வீட்டிலே அமர வைத்து பாத பூஜை செய்து பணிவிடைகளை செய்தார்களாம். அப்பொழுது இந்த பிள்ளையும் தன்னுடைய தாய் தந்தையர்களை பணிந்து ஆசி வேண்டினானாம். எனவே இந்த நாம் நம்முடைய அப்பா அம்மாவுக்கு வயதான காலத்திலே எவ்வாறெல்லாம் உறுதுணையாக இருந்து அரவணைத்து அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்கின்றோமோ அதை நம்முடைய பிள்ளை பார்த்து கொண்டிருக்கும். நாளைக்கு நமக்கும் வயசாகும். நமக்கு வயசானால் அந்த பிள்ளைகள் நாம் அப்பா அம்மாவை ஒதுக்கி வைத்தது போல் தானும் ஒதுக்கி வைக்க வேண்டும், தனிமைப்படுத்த வேண்டும், கோப்பை வேண்டும் என்று தானே கொண்டு போய் வைத்தான். எனவே அந்த எண்ணம்
சிறு பராயத்திலே அந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே வரக்கூடாது. நல்லபடியாக பெற்றோர்களை அரவணையுங்கள், பெற்றோர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுங்கள். அவ்வாறு தாய் தந்தையர்களை யார் யாரெல்லாம் பணிந்து வணங்கி போற்றுகிறீர்களோ நீங்களெல்லாம் கோவிலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. தாயிற் சிறந்த கோவில் இல்லை என்றார்கள். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்பா அம்மா தான் முதல் கடவுள். அப்பா அம்மாவை வணங்கினால் எல்லாம் நமக்கு நன்மையாக அமையும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களான் சந்தி சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இறைவனை நாங்கள் நோக்கும் பொழுது இறைவன் எங்களுக்கு என்ன செய்வார், என்ன செய்கின்றார், அவர் எப்பொழுதும் நாங்கள் கேட்பதையெல்லாம் தர வேண்டும், எங்களுடைய வாழ்விலே இந்த இறைவன் புதுமைகள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். இறைவனை மன்றாடினால் எங்களுக்கு புதுமைகள் கிடைக்கும் என்று நம்புவது நல்லது, தேவையானது. ஆனால் புதுமைகள் செய்தால்தான் இந்த இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம் என்பதனால் நாங்கள் கோவில் விட்டு கோவில் செல்லுகின்றோம். புனிதர்கள் ஒவ்வொரு ஆலயங்களிலே இருக்கின்ற புனிதர்களை மன்றாடுவதற்காக, அவர்களிடம் மன்றாடுவதற்காக செல்கின்றோம். புதுமைகள் கிடைக்க வேண்டும், புதுமைகள் செய்ய வேண்டும். இந்த புதுமைகளை பார்த்துத்தான் நான் இறைவனை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று நிச்சயிக்கின்றோம். ஆனால் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, இறைவனை நம்புகின்றவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் அனைத்துமே புதுமைகள் தான். அவர்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே இறைவனால் எங்களிடம் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். அவர்கள் பணக்காரர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம். ஒருவர் எனக்கு உதவி செய்யலாம், இன்னும் ஒருவர் என்னுடைய உதவியை வேண்டி நிற்கலாம். எல்லோருமே இறை நம்பிக்கை என்னுடைய பார்வையிலே இறைவன் எங்களுக்கு தருகின்ற அவருடைய பிரசன்னமாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவிடம் கேட்டார்கள், ஒரு அடையாளம் எங்களுக்கு செய்து காட்டும், அப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை நம்பலாம் என்று சொல்லி. அடையாளத்தை கண்டு, அந்த அடையாளத்திலே இனம் கண்டு, அடுத்த மனிதர்கள் யாரென்று நாங்கள் அவர்களுடைய சொல்லும் செயலும் எங்களுக்கு அடையாளங்களாக, செய்திகளாக வருகின்ற பொழுது நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதும் நம்புவதும் சாதாரணமானவை. ஆனால் இறைவனை பொறுத்தளவிலே இறைவன் எங்களுக்கு பல அடையாளங்களை தந்து கொண்டிருக்கின்றார். இந்த இயற்கை எல்லாமே அடையாளங்கள். நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே அடையாளங்கள். எங்களுடைய வாழ்விலே இடம்பெறுகிற நிகழ்வுகள் எல்லாமே அடையாளங்கள். இறைவன் எங்களை அன்பு செய்கின்றார். இந்த இறைவன் எங்களை அன்பு செய்கின்றார் என்பதற்காக இறைவன் பல அடையாளங்கள் ஊடாக அந்த அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார், பகிர்ந்து கொள்கின்றார். இப்படி எங்களுடைய வாழ்வை நாங்கள் இறைவன் மீது எங்களுக்கு இருக்கின்ற அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக பார்க்கின்ற பொழுது, அந்த விசுவாச கண்ணோட்டத்தோடு அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது அனைத்துமே ஆண்டவருடைய செயல் என்பதை நாங்கள் இனம் கண்டுகொள்வோம். எங்களுடைய மனங்கள் எப்பொழுதும் பேதலித்து போய் சஞ்சலம் அடைந்து அவை குழம்பிய நிலையிலே, அமைதி இழந்த நிலையிலே இருப்பதற்கு அடிப்படை காரணம் நாங்கள் இறைவனை நம்பாதது. அந்த தெய்வம் எங்களுடைய தெய்வம் என்பதை நாங்கள்
அறிந்து கொள்வது மட்டுமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இறைவன் என்னை கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையிலே நாங்கள் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும், அப்பொழுது நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்வோம் என்பதல்ல. நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்வதனாலே நாங்கள் காண்கின்ற அடையாளங்கள் யாவும் ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற நம்பிக்கையின் பிரதிபலிப்புகளாகவே இருக்கும். அந்த இறைவன் எங்களை அன்பு செய்வதனால் தான் சில வேளைகளிலே சில புனிதர்கள் தங்களுடைய அனுபவத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய துன்பம் கூட இறைவன் தங்களை அன்பு செய்வதனாலே தருகின்ற அந்த துன்பம் என்று கூட அவர்கள் சொல்லுவார்கள். அனைத்தும் இறைவனுடைய கரங்களில் இருந்துதான் வருகின்றன. அப்படி நாங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது எங்களுடைய சோம்பல்தனத்தினாலே, எங்களுடைய பிழைகளினாலே, எங்களுடைய தவறுகளினாலே, நாங்கள் செய்கின்ற குற்றங்களினாலே வருகின்ற குழப்பம் அல்ல, மாறாக அனைத்தும் இறைவன் எங்களுக்கு தருகின்ற அவருடைய அளவில்லாத அன்பினுடைய வெளிப்பாடாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய மனம் எப்பொழுதும் அமைதியாக, குழப்பம் இல்லாமல், இடப்பட்ட கப்பல் போன்று அது எந்த காற்றுக்கும் புயலுக்கும் அது அசைவுறாத, அது மிகவுமே பாதுகாப்பாக இருக்கின்ற கப்பலை போன்று எங்களுடைய வாழ்க்கை இருக்கும். எனவே ஆண்டவரிடம் எங்களுடைய நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொண்டு இந்த இறைவனுடைய பாதார விந்தத்திலே ஆண்டவருடைய கரங்களிலிருந்து எங்களுக்கு அனைத்தும் கிடைக்கின்றன அந்த நம்பிக்கையிலே வளர்வதற்கு இந்த நாளிலே நாங்கள் இறைவனை இன்னும் அதிகமாக நம்புவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ், அம்மா பஅத். கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லுள்ளங்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய செயற்பாடுகள் எதுவாக இருந்த போதிலும் அது இறைவனால், அல்லாஹு தஆலாவால் நமக்கு வழங்கப்பட்ட பேருபகாரம், நேமத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. எந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்தாலும், அது பார்க்கின்ற பார்வையாக இருந்தாலும், பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும், பிடிக்கின்ற செயற்பாடுகளாக இருந்தாலும், சிந்திக்கக்கூடிய ஆற்றலாக இருந்தாலும், சாப்பிடுகின்ற உணவாக இருந்தாலும், எதுவாக இருந்த போதிலும் அல்லாஹு தஆலா தான் எமக்கு அதனை அவனுடைய புறத்திலிருந்து அருளாக வழங்குகின்றான். எவ்வளவுதான் பணம் இருந்த போதிலும், எவ்வளவுதான் செல்வம் இருந்த போதிலும், தான் நினைப்பதை சாப்பிட முடியாது எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவருடைய சாப்பாட்டுக்குரிய திட்டத்தை, அவருடைய அந்த பட்டியலை வழங்குவது அவரை பராமரிக்கின்ற, அவருக்கு வைத்தியம் செய்கின்ற வைத்தியர் தான். அவரிடம் செல்வம் இருக்கின்றது, ஆனால் அவர் நினைத்த எல்லாவற்றையும் சாப்பிட முடியாது. ஏன்? அவருடைய நோய் அதற்கு தடையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தான் குணத்தை உண்டாக்குபவன். அவன் குணத்தை உண்டாக்கிவிட்டால் அதைவிட பேருபகாரம் எதுவும் கிடையாது. எனவே பணம் இருக்கிறது என்பது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் அல்ல. உடலிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அதே போன்று பார்வை, கண் இருக்கின்றது. எத்தனையோ சகோதரர்களுக்கு கண் பார்வை இல்லை. நாங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய கண் இருப்பதால் பார்க்கவில்லை. பார்க்கக்கூடிய கட்புலனாகும் சக்தியை அல்லாஹு தஆலா வழங்கி இருப்பதன் காரணமாக எங்களுக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் புலனாகின்றன. பேசக்கூடிய மொழி, கேட்கக்கூடிய ஆற்றல், இவை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டு, முக்கியமாக இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், ஒருவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையானது அவனுடைய உறக்கம், தூக்கம் ஒரு முக்கியமான ஒரு அருளாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அதனை அவனுடைய புறத்திலிருந்து வழங்குகின்றான். தூக்கம் என்பது ஒரு மெஷினிலே அல்லது ஒரு கணனியிலே திட்டமிடப்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒரு சாஃப்ட்வேராக எந்த உடம்பிலும் இல்லை. உடல் அசதியாகும் போது, உடல் டயர்டாகும்போது தானாக உருவாகின்றது தூக்கம். ஏன் இந்த தூக்கம் உருவாகின்றது? உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக.
இந்த தூக்கம் இல்லாது போனால், தூக்கம் தொலைந்து போனால், பல நாட்களாக தூக்கம் ஒரு மனிதனுக்கு கிடைக்காவிட்டால் அவனுடைய செயற்பாடுகள் எல்லாம் ஸ்தம்பிதம் அடைந்து விடக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். உடல் சரியாக இயங்காது, சிந்தனை சரியாக வேலை செய்யாது, வேலைகள் திட்டமாக நடக்காது. ஏன்? சாதாரணமாக கருதக்கூடிய உறக்கம் இவனுக்கு கை கொடுக்கவில்லை. இது யாருடைய புறத்தில் இருந்து வந்தது? இது படைத்த இறைவன், ஆட்சி செய்யக்கூடிய இறைவன், எல்லா செல்வங்களையும் வழங்கக்கூடிய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹு தாலாவின் புறத்தில் இருந்து வந்தது. எனவேதான் தூக்கம் உடலுக்கு ஆரோக்கியம். அதனைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே எங்களுக்கு படித்து தந்தார்கள். என்ன? தூங்கி எழுந்தவுடன் நன்றி செலுத்தினார்கள். நாங்கள் இன்று எத்தனை பேர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? என்ன நன்றி செலுத்தினார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அஹ்யானா பஅதமா அமாதனா, எங்களை சிறு தூக்கத்திலிருந்து, சிறு உயிர் பிரிதலில் இருந்து அல்லாஹு தாலா எங்களுக்கு மீண்டும் உயிரை தந்தான். அவனுக்கே எல்லா புகழும். அவனே ஆரோக்கியத்தை உண்டாக்கினான். அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த அலைய ரூஹி, உயிரை மீட்டு தந்தவன். வஆஃபனி ஃபி ஜஸதி வாதினலி பிதிக்ரிஹி, எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்தவன். வாதினலி பிதிக்ரி, அவனை நினைத்து நன்றி செலுத்துவதற்கு கூட அருள் புரிந்தவன். அவனுக்கு எல்லா புகழும் என்ற துவாவை கற்றுத்தந்தார். எனவே இந்த விடயங்களை வாழ்வில் நாங்கள் கொண்டு வந்து செயற்படுத்தி அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்க அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.